ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. May the Lord bless you all abundantly. இந்த 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியான ஒரு அறுவடையை கொண்டு வருவதற்காக இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I am so glad to bring the word of God in this August 2026 to shape your life, to influence your life in a positive way, in order that you will have a great harvest on this month of August. இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மிகுதியான ஒரு அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் மிகுதியான ஒரு அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். If we don't give up, if we don't go weary, if you are not getting tired of sowing, நீங்கள் விதைப்பதில் நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால், சோர்ந்து போகாதிருந்தால் நீங்கள் அறுவடையை பெற்றுக்கொள்கிறீர்கள். நாங்கள் அனைவரும் விதைக்கிறோம். விதைத்துவிட்டு நாங்கள் நினைத்தபடி எங்களுக்கு அறுவடை வரவில்லை என்று சொல்லி தளர்ந்து போகிறோம். We all sow, but we go weary and we give up. நாங்கள் கைவிட்டு விடுகிறோம். We give up of sowing. ஆனால் இந்த மாதத்தில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தை, இது சரியான ஒரு நேரம், இது ஒரு ஏற்ற நேரம். The word that I got for this month is this is the right time. And this is the right moment for the great harvest to happen amongst the children of God. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மத்தியில் இது ஒரு ஏற்ற காலம், இது ஒரு ஏற்ற நேரம். ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்ற காலங்கள் வந்தாயிற்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. When God promises this is the right time, that is the right time. ஆண்டவர் வாக்கு சொல்லும் பொழுது இதுதான் உன்னுடைய தருணம், இதுதான் உன்னுடைய காலம், இது உன்னுடைய அறுவடையை பெற்றுக்கொள்ளுகின்ற காலம் என்று சொல்லுகின்ற வேளையில் அது காற்றடித்தான், மழை அடித்தான், இதுதான் ஆண்டவருடைய அறுவடை காலம் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகின்ற ஒவ்வொன்றையும் சூழ்நிலைகள், காலநிலைகள், எங்களுடைய கண்களின் பார்வைகள் அது எந்த விதத்திலும் மாற்றாது. whatever that we see and whatever that we yearn in our heart, whatever that we discern in our heart, whether if it's going to rain or it's going to be sunny, it doesn't matter. When God says this is the right moment, this is the right moment for the harvest, ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை வாக்குறுத்தவர் செய்து முடிப்பார். என்றால் ஈசாக்கு விதை விதைத்தார். அவர் பஞ்ச காலத்தில், அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கின்ற வேளையில் அந்த ஈசாக்கு விதை விதைத்தார். அவர் 100 மடங்கு பலனை அவர் பெற்றுக்கொண்டார். Isaac sowed at the time of famine, and the world, in a worldly way, that is not the right time to sow. உலகத்தின் பிரகாரமாக அது சரியான விதைக்கின்ற காலம் அல்ல. But Isaac sowed in the time of famine and he got 100-fold of harvest. அவர் 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டார். When that is the time, when it was the time of famine, he sowed and he reaped 100-fold. தேசத்தில் பஞ்சம் நிலவுகின்ற வேளையில் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். How he did it? He heard the voice of God, he believed and he sowed and he reaped. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஈசாக்கானவர் அவர் விதைத்து அவர் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். You do not worry. You do the right thing. You sow the good seed and you will produce and you will harvest the good harvest of the same fruits. நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் சந்தேகப்பட வேணாம். நீங்கள் நல்லதையே நீங்கள் விதைத்து கொண்டிருங்கள், நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். When you sow a tomato seed, you will not reap the apple fruit. நீங்கள் ஒரு தக்காளியை பயிரிடும் பொழுது உங்களுக்கு ஆப்பிளை நீங்கள் எதிர்பார்க்க போகிறதில்லை.
நீங்கள் ஆப்பிளில் நீங்கள் பயிரிட்டா ஆப்பிள் வரும், தக்காளி பயிரிட்டா தக்காளி வரும். If you sow the apple, you will reap apple, and if you sow the tomato, you will reap the tomato. This is the formula. இது ஒரு சட்டமாக இருக்கிறது, இது ஒரு ஃபார்முலாவாக இருக்கிறது. நல்லதை விதைக்கும் பொழுது நீங்கள் நல்லதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். When you sow the good seed and you will reap the good seed. You do not worry, you have sowed enough. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தவிக்க வேண்டாம். ஏனால் நீங்கள் நல்ல விதையை விதைத்தீர்கள், அதனால் நீங்கள் நல்ல அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You are going to reap because you are a good person. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனுஷர்களாக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் ஒரு நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். You have been blessing when you open your mouth, and this is the words flows from your mouth is the good words, so you are going to reap the good harvest. உங்களுடைய வாயை திறக்கும் பொழுது நன்மையே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் நல்ல காரியங்களையே நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் நல்லாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதனால் நீங்கள் நல்ல அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You have been giving to other people and you will reap in 100-fold in the name of Jesus. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போவது நிச்சயம். என்றால் இந்த காலம் வந்தாயிட்டது, ஏற்ற காலங்கள் வந்தாயிட்டது. ஆண்டவர் இயேசு, கண்ணீரோடு விதைத்தீர்கள், கம்பீரமாய் அறுவடை செய்வீர்கள். You sowed in tears and you will reap with joy. மிகுந்த மகிழ்ச்சி இந்த மாதத்தில் உண்டாகும். ஜாய் உங்களுக்கு உண்டாகும். You're going to be rejoicing in this month because of the harvest that you are going to get. நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய போறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அறுவடை நிமித்தமாக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். I am going to pray for you in the name of Jesus. தகப்பனே, இந்த வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் இவர்கள் எதிர்பார்க்கின்ற நற்காரியங்கள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர்கள் எப்படியாக இவர்கள் விதைத்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் மிகுதியான அறுவடையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என் ஆண்டவரே இயேசு சுவாமி, என் ஆண்டவரே கண்ணீரோடு விதைத்த விதைகள், என் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எனக்கு எப்படி நான் நல்லதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இயேசு சுவாமி, நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசிக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கோ இப்படியான தீமை போல சில காரியங்கள் தெரியுதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதத்தில் என் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறபடியால், அவங்களுடைய இதயத்துக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறபடியால் இந்த மாதத்தில் என் ஆண்டவரை உங்களுடைய கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகுதியான ஒரு அறுவடையை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. I speak a great harvest for whoever is hearing this voice in the mighty name of Jesus. They have had enough. They have been asking in their heart, my Lord, I have been giving, I have been doing the good deeds, but I am getting this kind of result. But God is saying to you, this is the right time for you to get the right harvest. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குரைக்கிற இது சரியான ஒரு தருணம் வந்தாயிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான அறுவடையை பெற்றுக்கொள்ளும்படியாக. I lay my hands on my people and I bless them in the name of Jesus. I lay my hands on the sick people and I heal them in the name of Jesus. I lay my hands on the business places and the vehicles and everything, and I bless them for them to multiply in the name of Jesus. ஆண்டவரே, வியாதிக்கு மேல் கைகளை வைத்து நான் சுகமாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால். அற்புதங்கள் அதிசயங்களை எந்த இடங்கள் எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க இடங்களில் கைகளை வைத்து அற்புதங்கள் அதிசயங்களை நான் பேசுகிறேன், அதை நான் செய்கிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால மிகுதியான ஒரு பெருக்கத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். I speak harvest in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அறுவடையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அறுவடையை நான் பேசுகிறேன். In the mighty name of Jesus, the great harvest to come in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரதான ஒரு அறுவடை வருவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. Let them have it multiplied. மிகுதியாக பெருக்கத்தோட இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். Let them முதியோர் மேல் கைகளை வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறிய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். I lay my hands on the elderly and I bless them. I lay my hands on the little ones and I bless them. And whoever is going to the studies and education, and I bless their education to be successful in the name of Jesus. Whoever is seeking the job, Lord Jesus, let them receive it in this month in the name. Whoever is looking for that visa matter, Lord, be resolved in this month in the name of Jesus. விசாவுக்காய் காத்திருக்கிற விசாவை பெற்றுக்கொள்வார்கள்
இயேசுவின் நாமத்தில் கல்வி ஞானங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதி. சிறிய பிள்ளைகளுடைய தலைமை கையெழுத்து ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் வியாபாரங்களில் மிகுதியான பெருக்கம் உண்டாகும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். Let there be a multiplication in the businesses that they are doing in the name of Jesus. Your people, let them multiply, let them have a great harvest in the name of Jesus. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே இயேசு சுவாமி மிகுதி எடுக்க மிகுதியான அறுவடையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தருமையான இந்த நேரத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் சுகமாக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Lord that you have healed your people, and thank you for this great opportunity Lord Jesus to bless your people Lord Jesus. Whoever is under the influence of this boy, under the influence of this voice, you are blessed. I declare in the name of Jesus. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விடுதலை உண்டாயிற்று என்று சொல்லி நான் பேசுகிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த மாசம் அறுவடையின் மாசம். This month is the month of great harvest in the name of Jesus. Every Sunday try to make it to come to the Zoom sessions. You are going to be blessed. ஒவ்வொரு ஞாயிறு தோறும் அந்த ஜூம் நிகழ்வுகளில் பங்கு பெற்றுமாறு நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. Be blessed and be happy in Jesus name. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.